ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மற்றும் 2வது புதன்கிழமையிலே இந்த நிகழ்ச்சிகளை நாம் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வெளியிடுகிறோம். இவைகளை பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி அவருடைய இரத்தத்துக்காக நாம் மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியுடைய ஆசீர்வாதத்திற்காக நமக்கு இருக்கிற சகோதரி ஆனி டேவி ஜெயக்குமார் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலையும் உடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்போது நீர் அதன் மூலமாய் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு கூட கெஞ்சிறோம். எங்களோருடைய நடுவில் வந்து நீங்கள் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் சுவாமி. அப்பா, நம்முடைய வசனம் சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்கள் குறைவுகளை நீக்கட்டும் ராஜா. எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த யூடியூப் ப்ரோக்ராம்கள் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்குமாக 2 நிகழ்ச்சிகளாக நாம் யூடியூப் ப்ரோக்ராம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்லாது சுவிசேஷ கூட்டங்களை நாம் பகுதி வாரியாக நடத்தி வருகிறோம். 1வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலும் சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடி அருகிலே இருக்கிற மார்க்கெட்டில் ஏகவள்ளி அம்மன் கோயில் அந்த முனையில் ஒரு ஒய்எம்சி ஹால் இருக்கிறது. அதில் ஒரு கூடுகை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 3வது புதன்கிழமை சென்னை கிழக்கு தாம்பரம் சேலையூர் பகுதியில் இருக்கிற கேம்ப் ரோட் நுழைவு வாயிலில் இருக்கிற மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு கூடுகையை மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் நடத்தி தனி ஜபம் செய்து அனுப்புகிறோம். அதே போல் 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும். இந்த கூட்டங்களிலெல்லாம் சுவிசேஷம் போதித்து தனி ஜபம் செய்து அனுப்புகிறோம். விடுதலைகள் போராட்டங்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற ஒரு அன்பு குடும்பத்தினர் எட்வின் அகஸ்டஸ் அவருடைய குடும்பம், அவருடைய மகன் சுரேஷ் எட்வின், அவருடைய மனைவி ஜெயராணி எட்வின், அவருடைய மகன் கிளமண்ட் சுரேஷ், அந்த குடும்பத்தினர் நமக்கு இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, செப்டம்பர் மாதத்திலே நமக்கு ஏஏஏடி அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் என்று ஒரு பைபிள் எக்ஸாம் ஒன்று நடத்துகிறோம். அது மார்க்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வைத்து நடத்துவோம். அநேகமாக அது 2வது சனிக்கிழமை இருக்கும். அந்த தேதியை உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்துவோம். இதில் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பமானால் எங்களுடைய யூடியூப் ப்ரோக்ராம்களில் வருகிற செய்திகள் மற்றும் தாம்பரம் மார்க்ஸ் ஸ்கூலில் வரக்கூடிய செய்திகள், இவைகளிலிருந்து கேள்விகள் முக்கியமாக இருக்கும். வேதத்தில் இருக்கிற கேள்விகள் தான். நீங்கள் படியுங்கள், ஆயத்தப்படுங்கள். விருப்பமாக இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு அதை குறித்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட 2 செய்திகள் இருக்கிறது. 1வது செய்திக்கு ஆதாரமான வேத பகுதியை நம்ம இருக்கிற சகோதரி ஆனி டேவி ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரி டேவி ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து நானும் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து நாங்கள் ஜெபித்து முடிப்போம். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதி சங்கீதம் 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்பதே. ஆமீன்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு புது மாதத்துடைய முதல் தேதியிலே நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த யூடியூப் ப்ரோக்ராம் மூலியமாக பார்க்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி. வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசும், வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசும். வார்த்தை எங்கள் மத்தியிலே விடுவிக்கிறதாய் காணப்பட கிருபை தாரும். வெளிப்பாடுகளை தாரும். ஆண்டவரே, வரங்கள் செயல்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை தேவன் ஒருவருக்கே. ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த புரோகிராமை நாங்கள் முடிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிடி ஜனங்களுக்கும் சரி, எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும் சரி, என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 46:4-5 வசனம் நமக்கு மிஸ்ஸஸ் ஆனி டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் படித்தாங்க. இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக அந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கும். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு நதி உண்டு. தேர் இஸ் எ ரிவர். ஒரு நதி உண்டு அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 46:4 வசனத்தில் ஆரம்பிக்குது. அந்த வசனம் எப்படி சொல்லுது? ஒரு நதி உண்டு, அதன் நீள்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமாம், நீர்கால்களுடைய வேலைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீர்கால்கள்னு சொல்லும் போது ட்ரிபியூட்டரிஸ், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், கிளை நதிகள். ஒரு பெரிய நதி இருக்குது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. நீர்கால்கள்னு சொல்லும் போது அது நம்மை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், ப்ரூக்ஸ், அதிலிருந்து பிரிந்து வருகிற அந்த முக்கியமான நதியிலிருந்து பிரிந்து வருகிற கிளை நதிகளாக அந்த நீர்கால்கள்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் அதான் பார்க்கிறோம். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, பிளான்டட் இன் த ரிவர் சைடு, இல்லைன்னா ப்ரூக்ஸ். அந்த நீர்கால்கள் என்ன செய்தான்? உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் கர்த்தருடைய நகரம், த சிட்டி ஆஃப் த லார்ட் ஜயன், அதையும் அது சந்தோஷிப்பிக்கும். நானும் நீங்களும் நீர்கால்களாக இருக்கிறோம், ப்ரூக்ஸாக இருக்கிறோம். நானும் நீங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரியாக இருக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டிங் ரிவர்ஸாக இருக்கிறோம், கிளை நதிகளாக காணப்படுகிறோம். முக்கிய நதியாக, பிரதான அருவியாக இயேசுவானவர் காணப்படுறாரு. நம்முடைய வேலை 2. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை நானும் நீங்களும் சந்தோஷிப்பிக்கணும். கர்த்தருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கணும். பரலோகத்தை, கர்த்தர் வாசம் பண்ணுங்கிற இடத்தை, பரதீசை, பரலோக ராஜ்யத்தை நானும் நீங்களும் நீர்கால்களாக இருந்து இந்த மாசத்துல அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் மகிமையும் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியும் மகிமையும் கர்த்தருக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுதான் நாம செய்ய வேண்டிய கடமைகள். அதே நேரத்தில் கர்த்தர் 3 காரியங்களை நமக்கு செய்கிறார். அது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம செய்தியை முடிச்சிடலாம். 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். 5வது வசனம், அதுதான் வாக்கு தத்தம். நீர்கால்களுக்கு அந்த நதி கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? இயேசுவானவர் இந்த மாசத்துல உங்களுக்கு எனக்கும் ஆகஸ்ட்ல கொடுக்கிற 3 ஆசீர்வாதம். முதலாவது காரியம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கா, அதன் தேவனாகிய கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். முதல் காரியம் அதுதான்.
ரெண்டாவது காரியம், அது அசையாது. ரெண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது காரியம், தேவனாகிய கர்த்தர் அதிகாலையிலே அதுக்கு சகாயம் பண்ணுவார். மூன்றாவது ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை இந்த மாசம் ஆகஸ்ட்ல நானும் நீங்களும் நிச்சயமா தேவனிடத்திலிருந்து தப்பாமல் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். முதல் காரியம், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். The Lord is in the midst of us. கர்த்தர் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். சகரியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், நான் அதற்கு சுற்றி அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். கர்த்தருடைய பாதுகாப்பு அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய மகிமை அங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் அதற்கு சுற்றி அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். கர்த்தர் மகிமையாய் நம் மத்தியிலே, நம்மங்கள் குடும்ப மத்தியிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலே, நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலிலே, அதுதான் கர்த்தர் இருக்கிற ஒரு சூழ்நிலை. நான் அதை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பேன், நடுவிலே மகிமையாய் இருப்பேன். கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த மாசத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சகரியா 2:5. செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். செப்பனியா 3:15 இப்படி சொல்லுது. சொல்ற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க முக்கியமாக கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய். தீங்கு காண மாட்டோம். இதுவரைக்கும் தீங்கு வந்திருக்கலாம், இழப்புகள் வந்திருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம், வியாதி பலவீனங்கள் வந்திருக்கலாம், சோர்வுகள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் அவமானங்கள் வந்திருக்கலாம், வெட்கம் தலைகுனிவு வந்திருக்கலாம். இனி தீங்கை காணாது இருப்பாய். அதான் வசனம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிரதான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது நீங்களும் தீங்கை பார்க்க மாட்டோம். முதல் காரியம், நான் அதற்கு சுற்றி அக்கினி மதிலாயிருந்து நடுவியால் மகிமையாயிருப்பேன். ரெண்டாவது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி வருகிற நாட்கள்ல தீங்கு நம்மை அணுகுவதில்லை, விபத்துக்கள் அணுகுவதில்லை, வியாதி பலவீனங்கள் அணுகுவதில்லை, அங்கங்கே போய் ஒருத்தர் பின்னாடி சுத்துறது அணுகுவதில்லை, கடன் பாரங்கள் நம்மை நெருக்குவதில்லை, ஜெபத்துல குறைந்திருக்கிற காரியங்கள், ஆவிக்குரிய யுத்தங்கள் ஓய்ந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்றாரு. மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தா 17வது வசனம். அதுவும் இப்படி சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உன் பேரில் கம்பீரமாய் சந்தோஷிப்பார், மகிழ்ந்து களி கூறுவார் சொல்லப்பட்டிருக்குது. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். He will save us. எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா வியாதிகளுக்கும், கொடூரமான வியாதிகள் அங்கங்கே சுற்றி கொண்டு இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், கொரோனா மீண்டுமாய் வருமோன்னு சொல்லி ஒரு தயக்கம். அது மாத்திரம் இல்ல, கேன்சர் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுவார். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தரார். கர்த்தர் the Lord is in the midst. இதுவரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஓரத்துல, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில, கண்டும் காணாதவர் போல ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இப்போ he is the center of attraction. அவர் தான் உங்கள் மத்தியிலே, என் நடுவிலே காணப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது ஒரு காரியத்துக்குள்ளாக போலாம். அவர் நம் மத்தியிலே இருக்கும்போது
தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே என் நடுவிலே இருக்கும்போது அது அசையாது. ரெண்டாவது காரியம் என்னன்னா, அது அசையாது. நானும் நீங்களும் நீர்க்கால்களாக இருக்கிறோம். நீர்க்கால்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தர் அது நடுவிலே இருக்கிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம், அது அசையாது. இட் இஸ் அன்ஷேக்கபிள், இட் இஸ் இம்மூவபிள். அது அசையாத ஒரு தன்மை உள்ளதாய் அந்த நீர்க்கால் காணப்படும். பிரியமானவர்களே, வேதத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நானும் நீங்களும் அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு. அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, சங்கீதம் 16:8 சங்கீதம் 16:8, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எப்பொழுதும் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நானும் நீங்களும் அசைக்கப்படாத இருப்போம். எப்போன்னு சொன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை சில நேரம் முன்பாக வைத்திருக்கிறவங்க உண்டு, பல நேரங்கள் முன்பாக வைத்திருக்கிறவர்கள் உண்டு, 90% நேரம் முன்பாக வைத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆனா இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நாம் அசைக்கப்படுகிறோம். அநேக நேரத்தில் பிரச்சனைகள் வாழ வரும்போது, ஜப குறைவு வரும்போது, வேதத்தை படிக்காமல் திணறும் போது, வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்களை அனுபவிக்கும் போது அசைக்கப்பட்டுறோம். வியாதி பலவீனங்கள் வரும்போது அசைக்கப்பட்டுகிறோம். விபத்துக்கள் எதிர்பாராமல் நடக்கும்போது அசைக்கப்பட்டு போகிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம், நீ அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். சங்கீதம் 15 கடைசி வசனம், 5 சங்கீதம் 15 கடைசி வசனம். அது இப்படி சொல்லுது. அங்க பாத்தீங்கன்னா, குற்றமில்லாதவனுக்கு முன்பாக பரிதானம் வாங்காமலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இருக்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. பரிதானம் வாங்கினோம்னா அசைக்கப்படுவோம், வட்டிக்கு கொடுத்தோம்னா அசைக்கப்படுவோம். நமக்கே தெரியும். கிவிங் ஏ லோன் ஃபார் இன்ட்ரெஸ்ட், அதே நேரத்தில் டேக்கிங் பிரைப் ஃப்ரம் த இன்னசென்ட். ரெண்டு காரியம். குற்றமில்லாதவனுக்கு முன்பாக பரிதானம் வாங்குகிற ஒரு அனுபவம். பரிதானம்னா லஞ்சம். நமக்கு அடுத்த பணங்கள் நம்ம கையில் வந்து சேரும்போது, நமக்கு அடுக்காத பணங்கள், நமக்கு உரியாத அல்லாது இருக்க பணங்கள், லஞ்சமோ கையூட்டோ பரிதானமோ எதுவும் இருந்தாலும் சரி, அதை நானும் நீங்களும் வாங்கும்போது அசைக்கப்பட்டுருவோம். இன்னொன்று காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். நீங்களும் நானும் கடன் கொடுக்கலாம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடன் கொடுக்கறதுல தப்பு இல்லை. கடன் கொடுக்கலாம், கொடுத்த கடனை திருப்பியும் வாங்கலாம், தப்பு இல்லை. கொடுத்த கடனை அப்படியே வாங்கலாம். கொடுத்த கடனை வாங்குறேன்னு சொல்லிட்டு வட்டிக்கு வாங்குறோம் பாருங்க, அநியாய வட்டியெல்லாம் இன்னைக்கு இருக்குது. கிறிஸ்தவங்க கூட வட்டி கொடுக்குறாங்கங்க. கிறிஸ்தவங்க வட்டி கொடுக்குறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அப்போ ஏதாவது ஒரு சூறாவளி நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கும் போது, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் அடிக்கும் போது, அப்போ என்ன ஆயிடுவோம்? அசைக்கப்பட்டு போயிடும். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எத்தனையோ வருஷங்கள் அரசாங்கத்தில் ஏஐயா ஒர்க் பண்ணேன். நிறைய டெம்டேஷன் இருக்கும். நிறையா நமக்கு இல்லாத ஒரு பணங்கள்லாம் கொண்டு வந்து கேட்டு வாங்குறது இல்லை, அவங்களா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று கேட்டோம்னு சொன்னோம்னா, இது உங்களுக்குரியது சார், உங்கள் போர்ஷன் சார் இது அப்படின்னு சொல்லுவாங்க. என் போர்ஷன் சம்பளம் மட்டும்தானே என் போர்ஷன். கவர்மெண்ட் அதுக்காக தானே எனக்கு வேலைக்கு செய்கிறதுக்கு பணம் கொடுக்குது இல்லையா? இது உங்களுக்குரிய பணம் சார், உங்களுக்குரிய பர்சன்டேஜ் சார் அப்படின்வாங்க. பணன்றதை விட இப்போ அந்த வார்த்தை கரெக்டாக வந்துடுச்சு. இதெல்லாம் மறந்தே போச்சுங்க. பர்சன்டேஜ், உங்களுக்குரிய பர்சன்டேஜ். ஒரு பில்லு பாஸ் ஆகுது, 10 லட்சத்துக்கு போகுதுன்னா 1 லட்சம் அந்த கன்சர்ன் யார் இன்ஜினியர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துடும். 10 லட்சம்னா 1 லட்சம். கோடிக்கணக்கான பில்லு கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றுமே வாங்கி கொடுத்ததே இல்லை. மிஞ்சி போனால் சில நேரத்தில் ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நான் காலையில் அதுதான் சாப்பிடுவேன். எதுக்காக சொன்னேன்னா, ஒரு 50 ரூபாய்க்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பொங்கல் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அது கூட வேணான்னு சொல்லுவேன்.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், குற்றம் இல்லாதவனுக்கு முன்பாக பரிதானம் வாங்காது இருப்பாயாக. இன்னைக்கு ஜனங்க மேலே கை வைக்கிறேன்னு சொன்னால் ஆவியானவர் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். லஞ்சம் வாங்கின கைகளை கொண்டு வந்து யார் மேலேயும் வைக்க முடியாது. வட்டி வாங்கின கைகளை வச்சு யார் மேலேயும் வைக்க முடியாது. கொடுக்குறவங்களா தாங்க வச்சிருக்காரு எம்பிடியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சாட்சி அதுக்கு. எம்பிடி கொடுக்கறதா தான் இருக்குது. லஞ்சத்தையோ வட்டியோ வாங்கின அது இல்லைன்னா அசைக்கப்பட்டுருவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ அசைக்கப்படுறதுக்கு வட்டியோ லஞ்சமோ கையூட்டோ காரணமாக இருக்கக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நம்ம அசைக்கப்படாது இருப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 125 அதிகாரம் 1வது வசனம், 125:1. ஆமாம், நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே சியோன் பர்வதம் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் மேல நானும் நீங்களும் நம்பிக்கையா இருக்கிறோம். நானும் நீங்களும் சியோன் பர்வதமா இருக்கிறோம். என்றைக்கும் அசைக்கப்படாது இருப்போம். ரொம்ப முக்கியமானது. நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எருசலேம் சுற்றி பர்வதம் இருக்குமா போல் அது என்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கும். பர்வதமாக நானும் நீங்களும் இருக்கிறோம். பர்வதம்னா மலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பர்வதமாக இருக்கிறோம். நானும் நீங்களும் அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம் அதான் சொல்லுது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கர்த்தர் மேல நம்பிக்கை. இதுதான் ஏசாயா 26வது அதிகாரம் 2-3வது வசனம். எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும் போது போராட்டங்கள் வரும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் எதுவும் வாய்க்காதே போ. ஆயுதங்கள் உருவாக்குவாங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவாங்க. ஆனாலும் நானும் நீயும் அசைக்கப்பட மாட்டோம். அதான் we shall never be shaken. We will not be moved. We are immovable person. கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு, அசைக்கப்படாது இருப்போம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். The Lord will help us. எப்போ உதவி செய்யறாரா? சகாயம்னா உதவி, ஹெல்ப்னு அர்த்தம். எப்போ உதவி செய்யறாரு கர்த்தர் நமக்கு? எப்போது சகாயம் பண்றாரு? அதிகாலையிலே. நம்ம இப்படி கேட்டிருக்கோம்ல வசனம். நாம கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது இப்படி ஒரு வசனம் கேட்டிருக்கோம். என்ன வசனம் கேட்டிருக்கோம்? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அது நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நாம அதிகாலையில தேடணும்னு சொல்லி வேதம் நம்மை வலியுறுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. ஆனா அது மட்டும் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, தேவன் அதற்கு அதிகாலையில சகாயம் பண்ணுவார். அதிகாலையில அவரே வந்து நமக்கு சகாயம் பண்ணிட்டு போயிடுறார். நம்ம முழிக்கிறோமோ இல்லையோ, நம்ம தூங்குறோமோ இல்லையோ, நம்ம காலையில விழிச்சுக்கிறோமோ இல்லையோ, ஜபம் பண்றோமோ இல்லையோ, பல்லு விளக்குறோமோ இல்லையோ, லேட்டா கூட ஆயிடும் சில நேரத்துல. கர்த்தர் ஆனா வந்து அதிகாலையில சகாயம் பண்ணுவார். சில நேரம் நான் ஊழியங்கள்லாம் முடிச்சுட்டு வரும்போது 2 மணி ஆயிடும், படுக்கிறதுக்கு 3 மணி கூட ஆயிடும். அப்புறம் எங்க 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, 4 மணிக்கு எழுந்திருக்கிறது. அதான் லேட்டே ஆயிடுச்சு. அடுத்த நாள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் டயர்ட்னால நல்லா தூங்கிட்டு இருப்பேன். 8 மணிக்கு முழிச்ச பிறகு பார்த்தோம்னா தான் 8ன்னு தெரியும். டக்குன்னு பார்த்தா 8ன்னு தெரியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள். கர்த்தர் சொல்வார், அதிகாலையில் நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? சகாயம் பண்ணிட்டேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், நல்ல டெட் பாடி மாதிரி கடந்த. ஆனால் நான் காலையில் வந்தேன், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இன்னைக்கு வேண்டிய உணவு, உனக்கு வேண்டிய உடை, உனக்கு வேண்டிய பணம், உனக்கு வேண்டிய கிருபை, உனக்கு வேண்டிய இரக்கம், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதிகாலையில் இன்றைக்கு நான் சகாயம் பண்ணிட்டேன். ஏர்லி இன் த மார்னிங் he comes and helps us. கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். அதான் உண்மை. கர்த்தர் காலையிலே வந்து நமக்கு சகாயம் பண்ணிடுவார். நாம முழிச்சோமோ இல்லையோ, அதிகாலையில் அவர் தேடும் போது அவர் பண்ண சகாயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் எழுச்சிட்டோம், 5 மணிக்கு எழுச்சிட்டோம், கர்த்தர் தேடி பார்க்குறோம், அவர் நமக்கு என்ன சகாயம் பண்ணியிருக்கிறார். வல்லமை இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த இடத்துல என் கண்ணெல்லாம் அப்படியே
மின்னிக்கொண்டு இருக்குது. கர்த்தர் நிறைய பேருக்கு சகாயம் பண்றாரு. எழுந்திருக்க முடியாதவங்களுக்கு, கால் பேரலைட்டிக் போல இருக்குது நிறைய பேருக்கு, காலை தூக்கிய வைக்க முடியல, எல்லாம் மிடில் ஏஜ், 40-45 வயசு பேர்ல ஒரு 7-8 பேரை பார்க்குறேன். காலெல்லாம் அப்படியே மொட்டமா போன மாதிரி இருக்குது, மடக்க முடியல, படிக்கட்டு ஏற முடியல, பைக்ல கார் தூக்கி போட முடியல. கர்த்தர் இப்பொழுது சகாயம் பண்றார். கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவன். ஒரு மனுஷனை பார்க்குறேன், கழுத்தை இப்படி அப்படி திருப்ப கூடவே முடியல. சிலர் ஸ்பாண்டிலிட்டிஸ் நாங்க, சிலர் சுளுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க, சிலர் மஸ்குலர் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. கழுத்தை மட்டும் திருப்ப முடியல, திருப்பினா வலி தாங்க முடியாத ஒரு வலி. கர்த்தர் தொடுகிறார் அந்த மனுஷன். பாலச்சந்திரன், கர்த்தர் உங்களை தொடராரு, வீசிங் கம்ப்ளைண்ட்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார். நிம்ரோத் நெமஹேமியா, நிம்ரோத் நெகேமியான்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ஒரே பேர் தான், ஒரு ஆள் தான். நீங்க கால் சுண்டு விரல் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது உங்களுக்கு. நீங்க சொல்றீங்க சுகர் இல்லைன்னு சொல்லி அதை கேர்லெஸ்ஸா விட்டீங்க. சுகர் இல்லை, இன்ஃபெக்ஷன் இருக்கு. நாளைக்கு அந்த காலை வச்சு நீங்க நடக்க முடியாது. நிம்ரோத், கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. யஷ்ன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். யஷ், YEESH. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு விடுதலை மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். தொண்டையில விழுங்க முடியாது இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் நீக்கி போடுறதுக்காக ஸ்தோத்திரம். சுரேஷ்னு ஒரு பேரை பார்க்கிறேன். சுரேஷ் பாலாஜி. சுரேஷ் பாலாஜியை கர்த்தர் தொடர்றதுக்காக நன்றி. ரீசென்ட்லி கன்வெர்டட். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு மகனாக இருக்கிறார். சகாயத்தை நீங்க தேவனத்திலிருந்து பெற்றிருக்கீங்க சுரேஷ். கர்த்தர் நீங்க அப்படியாக செய்யறதுக்காக நன்றி. பயங்கரமான ஒரு அபிஷேகம் இங்கிருந்து வீடுகளுக்கு. நிறைய பேர் இயேசுவானவரை மட்டும்தான் பாக்குறீங்க. நடுவில் இருக்கிற இயேசுவானவர் வல்லமை உள்ளவர், சுற்றி அக்கினி மதலா இருக்கிற இயேசுவானவர், அவங்கள மட்டும்தான் இங்க பாக்குறீங்க. என்ன நிறைய பேர் பார்க்கல. ஷிபா, நீ என்னை பார்க்கல. மேரி, நீ என்னை பார்க்கல. கர்த்தர் நீங்க சகாயம் செய்யும், அதிகாலையை சகாயம் செய்யும் தேவனை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் நீங்க அப்படியாக செய்யறதுக்காக நன்றி. This message is not theoretical, but it is 100% exploiting and expressible. கர்த்தர் நீங்க அப்படியாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சகாயம் செய்யன்றது நம்மோது கர்த்தர் எப்படி சகாயம் பண்றாருன்னா, அவர் சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம் அதான் சொல்லுது. சகாயம் செய்யும் கேடகம். அவர் ஒரு கேடகமா இருக்கிறார், சகாயம் செய்யற ஒரு கேடகமா இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். கேடகமும் அவர் தான், பட்டயமும் அவர் தான். He is the shield, he is the sword, he is the shield of helping. உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு, சகாயம் செய்கிற ஒரு கேடயமா இருக்கிறார். எதிரியை தாக்கக்கூடிய ஒரு மகிமையின் பட்டயமாக இருக்கிறார். சங்கீதம் 124 கடைசி வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் உள்ளது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமா இருப்பான். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை அதுதான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நம்முடைய சகாயம் அதிகாலையில நமக்கு சகாயம் பண்றது எப்படி பண்றாருன்னா, அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கார். நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கனால அதிகாலையில அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டயம் அவர் தான். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தை எடுத்து பயன்படுத்தும் போது ஜபத்துல அவருடைய சகாயத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கிறோம். சகாயம் நம்மது உதவி. உதவி செய்யார் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. சில நேரத்துல நான் யோசிப்பேன்,
எனக்கு இந்த பாதையில் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, என் ஊழியத்தில் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, ஜப வாழ்க்கையில உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, வேத வசனத்துல உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே. என்னுடைய குடும்ப காரியங்களே, ஒருவேளை என்னுடைய குடும்பத்தால உள்ள காரியங்களை என்னுடைய மனைவி கவனிச்சுப்பாங்க. ஊழியத்தின் காரியங்களை ஒருவேளை சால்மன் அண்ணன் உதவி செய்வாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாறுகிற காரியங்கள்ல, நடுக்கத்தோடு செயல்படுகிற காரியங்கள்ல, பயம் கவி பிடித்திருக்கிற நாட்களிலே, நிச்சயம் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில, who is there to help me? எனக்கு உதவி செய்யறதுக்கு, எனக்கு சகாயம் செய்யறதுக்கு யார் இருக்கிறா? ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே அந்த நபர் தனிப்பட்ட முறையில தேவனை நோக்கி நடந்து போகிற ஒரு சூழ்நிலை. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் மட்டும்தான், அவர் தான் நமக்கு சகாயமா இருக்கணும். வியாபாரத்துல யாரும் உதவி செய்ய மாட்டாங்க பிரதர், ஊழியத்துல யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, குடும்பத்துல நிறைய பேர் உதவி செய்ய மாட்டாங்க. நீ கஷ்டத்துல இருக்கிறன்னா விட்டுட்டு போயிடுவான். அதான் இருக்க சூழ்நிலை. உலக நியதி அதுதான். எனக்கு 57 வயசு, இத்தனை வருஷத்துல நான் பார்த்தது அதுதான். ஏதோ சொற்ப பேர் தான் இருப்பாங்க, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு இருப்பாங்க. மற்ற நேரம்லாம் நீ அந்த தேவனும் மட்டும்தான். ராத்திரி நேரங்கள்லாம் நீ அவரும் மட்டும்தான் கடந்து போனோம். மரண வியாதிகள் பிடிக்கும் போது நீ அவளும் மட்டும்தான் கடந்து போனோம். ஏன் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, கேட்டாலும் உதவி செய்ய முடியாது. சகாயம் செய்யும் கேடகம் அவர் தான். சகாயம் செய்திருக்கிறாருங்க, உதவி செய்திருக்கிறார். அதனால தான் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அவர் சகாயம் செய்திருக்கார். இதை சொல்றதுக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில உதவி செய்திருக்கிறாரு. 10 நாள் ஜெபிக்காம கூட இருக்க முடியும், உதவி செய்வார். வேதத்தை திறக்கவே முடியல, உபவாசம் பண்ண முடியல, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய்ன்னு சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உதவி செய்வார், சகாயம் செய்வார். பிரியமானவர்களே, சகாயம் செய்யும் கேடகம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இந்த மாசத்துல 3 ஆசீர்வாதங்கள் சொல்லியிருக்கேன். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். 2வது, அது அசையாது, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. 3வது, அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த 3 ஆசீர்வாதங்கள் எத்தனை கோடி கிடைச்சா கொடுத்தாலும் இந்த ஆசீர்வாதங்கள் வருமா? கோடி கொடுத்து நம்ம கர்த்தரை நடுவில் இருக்க முடியுமா? கோடி கொடுக்குற ஆண்டவரே நான் அசையாதபடி பார்த்துக்குங்கன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரே ஒரு 10, 20 கோடி, 50 கோடி, 1 லட்சம் கோடி கொடுக்குறேன், எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால என் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சிலதை வெளியே சொல்ல முடியல. என் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இதை எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இந்த செய்தி கேட்கும் போதே கர்த்தர் உனக்கு சகாயம், எதெல்லாம் உனக்கு கடன்ல சகாயம் வேணுமா, வியாதியில சகாயம் வேணுமா, ஓயாம இருமிக்கினே இருக்கிறியா, ஆஸ்துமா அலர்ஜியா இருக்குதா, இழப்புகள் மத்தியில கடந்து போறீங்களா, சகாயம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனுக்கு இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். பிரதானன்னு ஒரு பேரை பார்க்கிறேன்னு, நீ நார்த் இந்தியன், பட் யூ நோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். The Lord will help you in all aspects. You will be a better citizen for the kingdom of God. You have got a greater longing for the Lord. You want to do something good for the Lord. And you will be successful in doing so. நான் சொன்னது உனக்கு புரியுன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பாஸ்கர்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ரீசன்ட்லி கன்வெர்டட். ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கீங்க. மனுஷர்களை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். நீங்கள் சிலரை போய் அங்கே அப்ரோச் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் போகிறீங்க, ஆனால் உலக பிரகாரமான காரியங்களை கேட்குறீங்க. எனக்கு இது பைபிளில் எனக்கு தெரியல பிரதர்ன்னு யார்கிட்டயே போய் கேட்டீங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் இருக்குந்தா கொடுங்க அப்படின்றீங்க. நல்லது இல்லை. உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் தேவனத்தில் கொண்டு வா. பாஸ்கர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, பிரபாகர் ராஜான்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ஆமாம், உங்களுக்கும் நிறைய சகாயம் அவசியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போனாங்க, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு சகாயம் பண்ணுறேன், பண ஹெல்ப்பு,
பொருளாதார ஹெல்ப்பு, உனக்கு எல்லாமே நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. பிரபாகர் ராஜா, உன்னதான் நான் சொல்லின்னு இருக்கிறேன், சிரிக்காத, உன்னை தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உன் முகத்தை நான் பார்க்குறேன், உன் முகத்தை பார்க்குறேன், சிரிக்காதன்னு அப்படியே டன் ஆயிட்டேன். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. கர்த்தர் இன்னைக்கு இது வரைக்கும் மனுஷன் சகாயம் உனக்கு வீணும் விருதாவமா போயிடுச்சு. இப்போ கர்த்தருடைய சகாயம் உன்னை தேடி வருது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக பகல் ராஜ்னு ஒரு பேரை பார்க்கிறேன். உங்க பேரே பகல்ராஜ், வித்தியாசமா இருக்குது அந்த பேரு. உங்களை எல்லாமே பகல் பகல்னு தான் சொல்றாங்க, டே. கர்த்தர் பகல்ராஜுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆவியின் வரங்களுக்காக, கனிகளுக்காக ஜெபிச்சுன்னு இருக்கிறீங்க. ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு ஐயா நீங்க. கர்த்தர் இன்னைக்கு அதுக்கு வேண்டிய வரங்களையும் அபிஷேகத்தையும் அதன் மூலியமாக ஆவியின் கனிகளை கர்த்தர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2 அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்லணும். ஒன்று AAAT, சால்மன் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க, அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம். செப்டம்பர் மாதம் அநேகமாக செகண்ட் சாட்டர்டே செயின்ட் மார்க்ஸ் ஸ்கூல், தாம்பரம் கேம்ப் ரோடில் அது நடத்துவாங்க. அண்ணன் அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. டேட் அண்ட் டைம் அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு வேண்டிய சிலபஸ் எல்லாம் ஆன்லைன்லேயும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம், போட்டிருக்கிறோம், குரூப்பில் இருக்குது. யூடியூப்பில் கூட அதோடைய சிலபஸ் கொடுத்துருக்குறோம், யூடியூப்பில் கூட இருக்குது. நிறைய பேருக்கு ஹார்ட் காப்பி போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஏதாவது வேணும்னு சொன்னால் எங்ககிட்ட கேட்கலாம். ஐஏஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, ஐபிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, பேங்க் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்படியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை விட அதிகமான எஃபர்ட்ஸு, ஸ்ட்ரெயின் போடணும். அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் பலனையும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கவங்க மிஸ்டர் எட்வின் அகஸ்டஸ் ஐயா அவர்கள். அவங்க என்னுடைய தாய் மாமா, என்னுடைய அம்மாவுடைய ஃபஸ்ட்டு சகோதரன். 88 வயசு அவங்களுக்கு. பெருங்குளத்தூர் பகுதியில் இருக்கிறாங்க. கர்த்தர் மாமாவையும் அவங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுடைய மகன் மிஸ்டர் சுரேஷ் எட்வின் அவர்கள், அருமையான ஜெயராணி அக்கா அவர்கள், அவங்களுடைய மகன் மிஸ்டர் கிளெமெண்ட் சுரேஷ் அவர்கள், அவங்களுடைய மனைவி ஏஞ்சலின், அவங்களுடைய குழந்தை, பின்பு சாம்புவேல் அண்ட் ரித்திகா சாம்புவேல் அவங்க மருமகன் மகள், எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை, இந்த ஆகஸ்ட் மாதம் ப்ரோக்ராமை, 1ஆம் தேதி ப்ரோக்ராமை அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் மாமாவையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அருமையாய் ஆசீர்வதிப்பாராங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாருமே நம்ம தாம்பரம் மீட்டிங்க்கு ராணி அக்கா, கிளமெண்ட் எல்லாம் இங்கே வரது உண்டு. மாமாவால் ரொம்ப வர முடியல, ஏன்னா அவங்க வயது 88னால. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில மீட்டிங்கு அதுக்கும் வருவாங்க. கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் நிறைவாய், சம்பூர்ணமாய், பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவங்க நடுவில் இருப்பார். அவங்க என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அதிகாலையில் சகாயம் பண்ணுவார். இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதை கேட்ட பங்கேற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய செய்தியை நாம் இப்போதும் கூட கேட்க போகிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை சங்கீதம் 46 11ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் இப்பொழுதும் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு காரியத்தை சொல்லுவீராக, விளக்குவீராக. அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் மீது வைப்பீராக. உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். அடியேனை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 41 11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. இந்த வசனத்திற்கு, இந்த செய்திக்கு ஒரு தலைப்பாக நம்மோடு இருக்கும் கர்த்தர்.
த லார்ட் வித் அஸ், நம்மோடு இருக்கும் கர்த்தர் என்று தலைப்பிட விரும்புகிறேன். முதலாவது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த முதல் வாக்கியம் சொல்லுகிறது. த லார்ட் இஸ் வித் அஸ். சேனைகளின் கர்த்தர். யார் அந்த சேனையின் கர்த்தர்? சரி, சேனைகளின் கர்த்தர் என்று இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறாரே, அந்த சேனை என்ன? வேதத்திலிருந்து இந்த சேனையை குறித்து 1-2 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 91 11 12 இப்படி சொல்லுகிறது பாருங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். கர்த்தருக்கென்று ஒரு சேனை இருக்கிறது. அது தேவ தூதர்களாலான ஒரு சேனை. கேருபீன்கள், சேராபீன்கள் என்று அதில் பல வகைகள் இருந்தாலும் பொதுவாக தேவ தூதர்கள் கர்த்தருடைய சேனையாய் இருக்கிறார்கள். உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிடும் போது அவர்கள் நமக்கு சகாயம் பண்ணுவார்கள், உதவி செய்வார்கள், ஆதரவாக இருப்பார்கள், பாதுகாப்பார்கள். இப்படிப்பட்ட உதவிகளை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் கர்த்தருடைய சேனை என்று இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. அதில் சேனையை குறித்து இன்னொரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 32:1 மற்றும் 2 யாக்கோபுக்கு துணை நின்ற தேவ சேனையை குறித்து அங்கே சொல்லுகிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. லாபான் அவருடைய மாமனார் அவரை பின்தொடர்ந்து வருகிறார். அவர் பின்தொடர்ந்து சகோதரி சமரசமான பின்பு அவர் புறப்பட்டு பிரயாணம் போகிறார். எங்கே போகிறார் என்றால் அவருடைய தகப்பனார் வீட்டுக்கு போகிறார். அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஆள் ஏசா, அவருடைய சொந்த சகோதரன். அவர் 400 பேரோடு எதிர்கொண்டு அங்கு வருகிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் தன்னுடைய சேனையாகிய தூதர்களை அனுப்பி மக்னாயிம் என்ற அந்த இடத்திலே வழியிலே யாக்கோபை சந்திக்கும்படி செய்தார். நான் உன்னோடு தான் இருக்கிறேன், என்னுடைய தூதர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். 400 பேரோடு ஏசா வந்தால் என்ன, லாபான் பின்தொடர்ந்தால் என்ன, பாதுகாக்கும்படிக்கு என்னுடைய சேனை உன்னோடு இருக்கும் என்று அதற்கான தேவனாய் கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட தாசனாகிய யாக்கோபுக்கு ஒரு சேனை, தேவதூதர் சேனையை அனுப்பி அவர்களை சந்திக்கும்படி செய்தார். ஆகவே யாக்கோபு சொன்னார், இந்த இடத்துக்கு மக்னாயிம் என்று அதற்கு பெயரிட்டார். அந்த தேவன் நமக்கும் சகாயம் பண்ணும்படிக்கு, உதவி செய்யும்படிக்கு, ஒத்தாசையாக இருக்கும்படி தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். ஆகவே பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது ஒரு குறிப்பு, யாக்கோபுக்கு அடைக்கலமாயிருந்த தேவன் நமக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆதியாகமம் 28:15 யாக்கோபுக்கு எப்படியெல்லாம் அவர் உதவி செய்தார், அடைக்கலமாய் இருந்தார் என்பதை குறித்து ஒரு குறிப்பு. யாக்கோபு ஆதியாகமம் 28:15 யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் சொல்கிறார், நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடப்போமானால் நாம் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கூட இருப்பார். நாம் போகிற இடத்திலிருந்து நாம் வர வேண்டிய இடத்துக்கு திரும்பி வர பண்ணுவார். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு ஏசாவுக்கு பயந்து ஓடின பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. திரும்பி அதே போல கர்த்தர் கூட இருந்து லாபான் இடத்துல வைத்து அவரை 20 வருடம் பராமரித்து அவரை பெரிய 2 பரிவாரமுடைய செல்வனாக மாற்றி திருப்பி கொண்டு வந்தார். அடைக்கலமாக இருந்தார். அந்த தேவனும் நமக்கும் கூட அடைக்கலமாக இருக்கிறார். 2வது அடைக்கலமாக இருந்த ஒரு சம்பவம் அதே யாக்கோபு. ஏன் என்றால் யாக்கோபுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று. ஆகவே யாக்கோபை குறித்து தான், யாக்கோபிலிருந்து தான் சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 31:24 மற்றும் 29 லாபானை எச்சரித்த தேவன். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். 29 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை லாபான் யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார்.
உன் தேவனாகிய கர்த்தர் நேற்று சொப்பனத்திலே என்னை எச்சரித்தார், யாக்கோபுடைய நன்மையானதை தவிர தீமையானது ஒன்றும் பேச வேண்டாம் என்று. அந்த எச்சரிப்பை நிமித்தம் நான் உன்னை அப்படியே விட்டு விட்டு போகிறேன். நான் உனக்கு தீங்கு செய்யும்படி வந்தேன், கர்த்தரோ எச்சரித்து தடுத்து விட்டார் என்று. அதே தேவன் நமக்கும் எதிரிட்டு வருகிறவர்கள், பின்தொடர்கிறவர்களுக்கு இதிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படிக்கு நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. மூன்றாவதாக அதே யாக்கோபுக்கு தேவன் செய்த ஒரு கிருபை ஆதியாகமம் 35:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் உண்டான பயங்கரம், த டெரர் ஆஃப் த லார்ட். அது என்ன? பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் புத்திரராகிய லேவி தன் சகோதரரோட போய் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற அநேகரை வெட்டி போட்டார்கள். யாக்கோபு பயந்தார், சத்துருக்கிழமை பின்தொடர்ந்து வந்து அழித்து விடுவார்கள் ஒரு பெரிய தேசம் என்று. ஆனாலும் கூட அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு பெத்தேலுக்கு நேராக புறப்பட்டு போன பொழுது அவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, யாக்கோபை அவர்கள் பின்தொடர்ந்து வராதபடிக்கு சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளுக்கு கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது, த டெரர் ஆஃப் த லார்ட். அது அவர்களை பின்தொடர்ந்தது. அந்த பயம் உண்டாயிற்று. யாக்கோபின் புத்திரரை அவர்கள் பின்தொடர்கள். எண்ணிக்கையிலே அவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவர்களை பின்தொடராதபடிக்கு, கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கு ஒரு பயங்கரத்தை, ஒரு பயத்தை உண்டாக்கிவிட்டார். சுற்றில் இருக்கிற நாட்டார், அவர்கள் பழிவாங்கின அந்த தேசத்தார் யாரும் அவர்களை பின்தொடர்ந்து வரவில்லை. பத்திரமாய் அவர்கள் போய்விட்டார்கள். புறப்பட்டவர்கள் பெத்தேலை நோக்கி போய்விட்டார்கள். இதே தேவன் யாக்கோபுக்கு செய்த அதே உதவியை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். அநேக காரியங்களை குறித்து நாம் அவர்களை பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு, நம்முடைய எதிரிகளுக்கு, நம்மை பின்தொடர்பவர்களுக்கு, தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கு ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுவார் இன்றிலிருந்து. இந்த வசனத்தை அப்படியே விசுவாசித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார். இன்னும் ஒரு குறிப்பு, மூன்றாவதாக, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் நமது அடைக்கலமாயிருக்கிறது. அதை குறித்து எண்ணாகமம் 24:17 மற்றும் 19 சொல்லுகிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். 19 சொல்லுகிறது, யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்று பெலேயாம் தீர்க்கதரிசி அங்கே சொல்லி இருக்கிறார். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறதிலிருந்து, யாக்கோபின் சந்ததியிலிருந்து, யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறார். அவர் ஜனத்தை ரட்சிக்க போகிறார். தம்முடைய ஜனத்துக்கு ராஜாவாயிருந்து ஆளுகை செய்ய போகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் அதிபதியாக அவர் இருக்க போகிறார் என்பதை குறித்து இந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. அவர் சேத்புத்திரரை அழிப்பார். எதிர்த்து நிற்கிறவர்களை, கர்த்தருடைய சத்துருக்களை, நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களை அவர் அழித்து போடவும் வல்லவராய் இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கோ அவர் ஆதரவாயிருந்து அவர்களை ஆளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இம்மானுவேல், மத்தேயு 1:23 இப்படி சொல்லுகிறது. அந்த தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேலாகிய கர்த்தர். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று பெலேயாம் தீர்க்கதரிசி சொன்னாரே, அந்த நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து வந்த யூதா கோத்திரத்தில் தோன்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், எப்போதும் நம்மோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முடிவாக அந்த வசனத்தை நாம் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 46:11 இப்படி சொல்லுகிறது பாருங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவதூதர்கள் சேனைகள், அவருக்கு இருக்கிற சேனைகளுக்கு அளவே இல்லை. அத்தனை சேனைகளையும், வானமண்டலத்தை, நட்சத்திரங்களையும் வைத்திருக்கிற அந்த சர்வ வல்லமையுடைய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடத்திலுமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை காத்து நான் திரும்பி வர பண்ணுவேன். அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறான். அந்த அடைக்கலமாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோமா? ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் இப்போது நீ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார்.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறார்களே, மனதுருகி அவருடைய எல்லா இக்கட்டுகளில் நின்றும் அவருடைய சத்துருக்களில் நின்றும் அவர்களை பாதுகாக்கும்படி உம்முடைய தூதர் சேனையை அனுப்புவீராக. தூதர்கள் அவர்களை சூழ்ந்திருப்பார்களாக. வழி பயணங்களெல்லாம் பாதுகாக்கும்படி அவர்கள் கால்கள் இடராதபடிக்கு அவர்களை பாதுகாப்பார்களாக. அவருடைய தொழிலகத்திலே, வேலையிலே, குடும்பத்திலே, மற்ற போகும் இடங்களிலெல்லாம் இருக்கிற இக்கட்டுகள், எதிரிகளின் சேனைகளை எல்லாம் நடங்கடிக்கும்படி கர்த்தர் ராஜாவாக அவர்களை ஆளுவீராக. நீர் ஆளும் அவர்கள் உம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்களே, கர்த்தருடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நீர் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உடைய சர்வ சேனையை வைத்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கூட நீர் அடைக்கலமாக இருக்கிறீர். அவருடைய குடும்பத்திற்கு அடைக்கலமாக இருக்கிறீர். பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீங்குக்கும் விலக்கியருளும். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களை ஆண்டு கொள்ளும். முடிவிலே மகிமையிலே உமோடு கூட நம்முடைய ராஜ்யத்திலே வந்திருக்க கிருபைத்தார். உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.